முக்கிய செய்திகள். ஆட்கொல்லி நோய்க்கு பிறகு பரவும் பறவை காய்ச்சல். கொரோனா உற்பத்தியான சீனாவில் இன்னொரு வைரஸ் புயல். தமிழ்நாட்டில் குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. தடுப்பூசி வழங்குவதில் அதிக பாதிப்புள்ள மாவட்டங்களுக்கு முன்னுரிமை. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து. மாணவர்களின் நலனே முக்கியம் என மோடி அறிவிப்பு. அத்தியாவசிய பொருள் விலை உயர்வை எதிர்த்து போராடுவது ஜனநாயக உரிமை. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வணக்கம். சீனாவில் கொரோனாவுக்கு பிறகு முதல் முறையாக மனிதருக்கு பறவை காய்ச்சல் நோய் பரவி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டின் வூஹான் மாகாணத்தில் கடந்த ஆண்டு கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி லட்சக்கணக்கான மனித உயிர்களை காவு கொண்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது 2வது அலை இந்தியாவில் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இங்கிலாந்தில் 3வது அலை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். கொரோனா தாக்கம் மறைவதற்குள் சீனாவில் மற்றொரு புதிய தொற்று மனிதர்களுக்கு பரவுவது அந்நாட்டின் மருத்துவத்துறையினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. H10N3 என பெயரிடப்பட்ட பறவை காய்ச்சல் முதல் முறையாக மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் ஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்த 41 வயது நபர் ஒருவருக்கு இந்த பாதிப்பு உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இது பொதுவான வைரஸ் அல்ல என்று தெரிவித்துள்ள மருத்துவ நிபுணர்கள் H10N3 பறவை காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டவரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த வைரஸ் ஏற்கனவே உள்ளதா அல்லது புதிய வைரஸா என்பதை கண்டறியும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே இந்தியாவில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,33,063 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3,196 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். 2,31,193 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் இந்தியாவில் கண்டறியப்பட்ட B.1.617.2 என்ற வைரசுக்கு டெல்டா என்றும், பிரிட்டனில் கண்டறியப்பட்டுள்ள B.1.1.7 என்ற புதிய வகை கொரோனாவுக்கு ஆல்பா என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பரவி வரும் மரபணு மாற்றம் அடைந்த கொரோனா B.1.351 இனி பீட்டா என்று அழைக்கப்பட இருக்கிறது. பிரேசிலில் கண்டறியப்பட்டு B1 என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கொரோனா வைரஸை இனி காமா என்று குறிப்பிட வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட கொரோனாவுக்கு எப்சிலான் என உலக சுகாதார அமைப்பு பெயரிட்டுள்ளது. உருமாற்றம் அடைவதற்கு முன் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்திய B.1.617.1 கொரோனா கிருமிக்கு கப்பா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கையை விட குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கொரோனா 2வது அலையால் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி வரை தளர்வுகள் இல்லா ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதன் விளைவாக தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. 11வது நாளாக தினசரி தொற்று குறைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 26,513 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் கொரோனா தொற்று 3,332 குறைந்துள்ளது. சென்னையிலும் பாதிப்பு குறைந்து 2,467 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரோட்டில் 1,653 பேருக்கும், திருப்பூரில் 1,338 பேருக்கும், சேலத்தில் 1,140 பேருக்கும், செங்கல்பட்டில் 1,106 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் அரசு மருத்துவமனைகளில் 292 பேர், தனியார் மருத்துவமனைகளில் 198 பேர் என 490 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 58 பேரும், செங்கல்பட்டில் 10 பேரும், கோவையில் 32 பேரும், திருவள்ளூரில் 26 பேரும், திருச்சியில் 21 பேரும் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 31,673 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். இதன் காரணமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 2,96,131 குறைந்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மேற்கு மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பேரலையாய் பரவி மக்களை சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கி வரும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி ஒன்றே பேராயுதம் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனவரி 16ஆம் தேதி முதல் இந்தியாவில் தடுப்பூசி போடும் பணி துவக்கப்பட்டாலும் இதுவரை 3% பேருக்கு மட்டுமே 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 90,50,000 டோஸ் தடுப்பூசி இதுவரை போடப்பட்டுள்ளது. சென்னை, தூத்துக்குடி, மதுரை, கன்னியாகுமரி, தேனி, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். என் பேர் நிவேதா ஸ்ரீ. இப்போதான் ஃபேமிலியோட வந்து வேக்சினேட் போட்டிருக்கோம்.
இது ஏன் போகிறோன்னா ப்ரிகாஷனாக இருக்கும், கோவிடை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ எஜுகேஷனுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி காலேஜ் போய் படிக்க முடியும். அதனால இது வேக்சினேட்டை ப்ரிஃபர் பண்ணணும். அதே சமயம் திண்டுக்கல், திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆர்வத்துடன் முகாமுக்கு வந்தவர்கள் தடுப்பூசிகள் இல்லாததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். மத்திய அரசு போதிய அளவில் தடுப்பூசிகளை தமிழகத்திற்கு வழங்காததே தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். ஊசி போடு நல்லா சொல்கிறாங்க, ஊசி ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி போய் நாங்கள் ஊசி போடுறது? கொரோனா ஊசி போட ஆரம்ப சுகாதாரத்துக்கு போனோம். அங்கே போனதுக்கு 4 நாள் ஆகும் இருக்குங்க. அதனால நாங்கள் இங்கே போய் ஊசி போடுறது. ப்ரைவேட்டில் போகிறதா 2000 3000 ஆகும் ஊசி போட. அப்போ ஃபஸ்ட்டு டோஸில் வந்து கோவேக்சினும் இல்லை, கோவிஷீல்டு தடுப்பூசியும் இல்லை. இப்போ செகண்ட் டோஸில் கோவிஷீல்டு இல்லை, கோவேக்சின் மட்டும் இருக்குது. சரி, இதே மாதிரி வந்து மக்கள் எல்லா பேருமே வந்து அலக்கழிக்கப்படுறாங்க. இங்கே வந்து அலாட் பண்ணுற அந்த கொரோனா தடுப்பூசி அலாட் பண்ணுற இது வந்து மத்திய அரசாங்கம் தான் அலாட் பண்ணுது. அப்போ மத்திய அரசாங்கத்தோட அஜாக்கிரதையும் மத்திய அரசாங்கத்தோட கவனக்குறைவும் இங்கே இருக்க மக்கள் வந்து கஷ்டத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்களுக்கு அதிக அளவில் தடுப்பூசிகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக இணையவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உரிய தொகையை செலுத்தியும் தடுப்பூசியை வழங்காமல் தமிழகத்தை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக குறிப்பிட்டு பிஜேபி பெட்ரேயிங் டிஎன் பீப்புள் என்ற ஹேஷ்டேக்கை அவர்கள் ட்ரெண்ட் செய்தனர். இந்நிலையில் தமிழகத்திற்கு நேற்று மாலை 4,20,570 கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் 75,000 கோவாக்சின் தடுப்பூசிகளும் விமானம் மூலம் வந்தன. அவற்றை சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் பார்வையிட்ட அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மாவட்டங்களுக்கு பிரித்தனுப்பி தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவித்தார். எல்லாருக்குமே ஒரே ஈவனாக தான் ஆரம்பத்திலிருந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் தொகைக்கு ஏற்ப தரப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னைக்கு அடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட கோவை என்கின்ற அளவில் தந்து கொண்டிருந்தார்கள். இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை தொற்றின் அளவு சற்று கூடுதலாக இருந்த நிலையில் அது கொஞ்சம் கூடுதலான பிரியாரிட்டி தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் அதை கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான அளவு அனுப்பி வைக்கப்படும். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கொரோனா தடுப்பூசிக்கான சிறப்பு குழு அதிகாரி திரு NK அரோரா ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தினசரி 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என்று கூறினார். கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகளின் தயாரிப்பு அதிகரிக்கப்படும் என்றும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் V தடுப்பூசி 2.5 கோடி டோஸ் ஆகஸ்டில் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களின் உடல் நலன் மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ளார். கொரோனா காரணமாக கடந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெற்று வந்தன. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் மாதம் பள்ளிகள் தொடங்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்றன. ஆனால் கொரோனா 2வது அலை பரவ தொடங்கியதை அடுத்து மீண்டும் பள்ளிகள் மூடப்பட்டன. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் உள்பட அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வுகள் நடத்தப்படாமல் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுமா நடைபெறாதா என்ற குழப்பம் இருந்து வந்த நிலையில் தேர்வு நடத்தக்கூடாது என்ற உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தபோது 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் CBSE மற்றும் CISCE +2 தேர்வுகள் நடத்துவது குறித்து பிரதமர் திரு மோடி மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அதன் முடிவில் CBSE மற்றும் CISCE +2 தேர்வுகளை ரத்து செய்வதாக அவர் அறிவித்தார். மாணவர்களின் உடல் நலன் மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்தார். மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பதற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் பதற்றமான சூழ்நிலையில் மாணவர்களை தேர்வெழுத நிர்பந்திக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் +2 மதிப்பெண்களை உரிய முறைப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் அளிப்பது தொடர்பாக விதிகளை வகுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக திரு மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடத்துவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை நேற்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் அறிவிப்புக்கு பிறகு ஓரிரு நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். எனவே CBSE +2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் இன்று அல்லது நாளைக்குள் தமிழக அரசு முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை எதிர்த்து போராடுவது ஜனநாயக உரிமை என்று கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னை அண்ணா சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி இந்த போராட்டத்தை நடத்தியதாகவும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கியதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாகவும் அவர்கள் மீது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திரு பாலகிருஷ்ணன், திரு முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் திரு குமார், மாநில துணை செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோர் வரும் 7ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. இதற்கு தடை விதிக்கவும் வழக்கை ரத்து செய்யவும் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி திரு என் சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக வாதிட்டார். இதையடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை எதிர்த்து போராடுவது ஜனநாயக உரிமை என குறிப்பிட்ட நீதிபதி கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். பத்மசேஷாத்ரி பள்ளியை தொடர்ந்து பாலியல் புகாரில் சிக்கிய சாமியார் சிவசங்கர் பாபாவின் பள்ளியில் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையர் ஆய்வு செய்தார். சென்னை KK நகரில் உள்ள பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் வணிகவியல் ஆசிரியர் ராஜகோபாலன் கைது செய்யப்பட்டார். அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கி போக்சோ நீதிமன்ற நீதிபதி திரு முகமது ஃபரூக் நேற்று உத்தரவிட்டார். கருகம்பாக்கத்தில் உள்ள பத்மசேஷாத்ரி மிலினியம் பள்ளி கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜும் பாலியல் தொல்லை புகாரில் கைது செய்யப்பட்டார். எம்பாசி நகரில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரமம், ஷெனாய் நகர் செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி, அடையாறு கேந்திரிய வித்யாலயா, கேளம்பாக்கம் அருகே புதுப்பாக்கத்தில் உள்ள சுஷில் ஹரி சர்வதேச பள்ளி ஆகியவற்றிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார்கள் வந்தன. இது தொடர்பாக அந்த பள்ளிகளுக்கு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சுஷில் ஹரி சர்வதேச உண்டு உறைவிட பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் மாணவி புகார் கூறியுள்ளார். இரவு நேரங்களில் அவரது அறைக்கு மாணவிகள் சென்று வருவார்கள் என்றும் அழுது கொண்டிருந்த ஒரு மாணவியிடம் கேட்டபோது தாமே கிருஷ்ணர், நீ முற்பிறப்பில் கோபிகை என்று கூறி சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை தந்ததாக தெரிவித்ததாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருமுறை தன்னையும் ஆடைகளை கழற்றச் சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் மறுத்ததற்கு சிவசங்கர் பாபா கோபப்பட்டதாகவும் அந்த மாணவி கூறியுள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து மாநில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையர் திருமதி சரஸ்வதி ரங்கசாமி தலைமையில் 4 பேர் குழுவினர் அந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு 1 மணி நேரம் விசாரணை நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குமாரபாளையத்தில் உள்ள SSM லட்சுமி அம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி ஒருவர் ஆன்லைன் வகுப்பு எடுக்கும்போது ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கட்டணமில்லா சேவை தொலைபேசி மூலம் புகார் தெரிவித்ததை அடுத்து அந்த பள்ளிக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் பள்ளி நிர்வாகம் பாலியல் தொல்லை தொடர்பாக மாணவிகள் யாரும் தங்களிடம் புகார் தரவில்லை என்றும் பாடங்கள் வாட்ஸ்அப் குழுவில் வீடியோ பதிவாக அனுப்பப்படுவதாகவும் மாணவர்களும் வீட்டு பாடங்களை அந்த முறையிலேயே அனுப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் வருமானம் இழந்துள்ள மக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் உணவுப் பொருட்களை வழங்கி உதவி வருகின்றனர். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய சென்னை தொகுதி மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களும் 200 ரூபாய் பணமும் வழங்கிய அவர்கள் ஒருவரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவுக்கு இணங்க உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர். தமிழ்நாட்டிலேயே யாருமே எங்குமே பசி என்ற சொல் கேட்கக்கூடாது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தினந்தோறும் இந்த துறைமுக பகுதியிலே 4000 பேர்களுக்கு காலையிலே 1000 பேர்களுக்கு பிரெட்டு, ஜாம், தண்ணீர் பாட்டிலும் மதியம் அதே போல் ஒரு 3000 பேர்களுக்கு பல்வேறு இடங்களிலும் மதிய உணவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் யாரும் பசியால் தவித்திடக்கூடாது என்று நல்லெண்ணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களால் முடிந்த உதவிகளை பொதுமக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று எங்கள் முதல்வர் உத்தரவிட்டார். 5 கிலோ அரிசி மற்றும் மளிகை சாமான் கிட்டத்தட்ட 700 முதல் 800 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். மெரினா கடற்கரையில் கடை நடத்தி வந்த 150 பேரின் குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் வழங்கியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வசிக்கும் சென்னை பல்லவன் பணிமனை பேருந்து ஓட்டுநர்கள் திரு பாரதி, திரு அம்பேத்கர் ஆகியோர்
வீட்டில் தக்காளி சோறு, தயிர் சோறு ஆகியவற்றை தயாரித்து வெம்பேடு, மெய்யூர் பகுதிகளில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு கடந்த 10 நாட்களாக வழங்கி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே திருவலம் பகுதியில் ஏழை எளியோருக்கு உணவு, பிஸ்கெட் பாக்கெட் உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் சலுகை விலையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 5 கிலோ அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு வழங்கியது. விருதுநகர் மாவட்டம் ரோசல்பட்டியில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், உணவுப் பொருட்களை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணன் அவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். திண்டுக்கல் சரக டிஐஜி திரு முத்துசாமி கம்பம் அருகே கூடலூர் பகுதியில் உள்ள பளியர் இன மக்களுக்கு உணவுப் பொருட்களும் குழந்தைகளுக்கு புத்தாடைகளும் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 1/4 கிலோ விதை நெல் கொண்டு 18வது ஆண்டாக சாகுபடி செய்து ஒரு விவசாயி சாதனை படைத்துள்ளார். குத்தாலம் அருகே ஆலங்குடியைச் சேர்ந்த திரு பெருமாள் பழுது இல்லாத 250 கிராம் விதையை தேர்வு செய்து 3 சென்ட் நிலத்தில் தூவ 25 நாட்களில் நாற்று வளர்கிறது. 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் தேவை என கூறப்படும் நிலையில் 18வது ஆண்டாக 250 கிராம் விதை நெல்லை மட்டுமே அவர் பயன்படுத்தி உள்ளார். இந்நிலையில் கொரோனா சூழலுக்கேற்ப சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கரும்பு விவசாயிகள் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். 18ஆம் கோட்டை கிராமத்தில் பல ஆண்டுகளாக வெல்லம் காய்ச்சி வரும் அவர்கள் தற்போது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் வகையில் மூலிகை வெல்லத்தை தயாரித்து வருகின்றனர். மூலிகை சக்கரைனா ஏலக்காய், இஞ்சி, சுக்கு, கடுக்காய் அந்த இதுகளாக போட்டு நாட்டு சக்கரை மாதிரி தயார் பண்ணி இந்த கொரோனா பீரியடில் இதை நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த நாட்டு சக்கரை கொடுக்குது. 5 பேர் குழுவாக செயல்பட்டு ஒரு நாளைக்கு 5 கொப்பரை வெல்லம் காய்ச்சுவதாகவும் கொப்பரைக்கு 100 கிலோ வெல்லம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இதனிடையே கொரோனா ஊரடங்கு காரணமாக கல்வி செலவை சமாளிக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வாழைத்தா சுமப்பது உள்ளிட்ட விவசாய கூலி வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் இப்போ லாக்டவுனால தார் சுமக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கோம். அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஆன்லைன் கிளாஸு, செல்ஃபோன் வாங்குறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அம்மா அப்பாவுக்கு இந்த துட்டுலாம் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். வேறு எதுக்கும் வேலை இல்லைல்ல. அத்திமரப்பட்டி, புதுக்கோட்டை, குலையங்கரிசல், கூட்டாம்புலி உள்ளிட்ட கிராமங்களில் கூலி வேலைக்கு செல்லும் மாணவர்கள் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தில் ஈடுபடுவது பெருமை அளிப்பதாக கூறுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரடங்கை மீறியவர்களிடம் தமது மனைவி உயிரிழந்த தகவலை கூறி கொரோனாவின் கொடுமையை காவல் உதவி ஆய்வாளர் விளக்கியது உருக்கத்தை ஏற்படுத்தியது. கீரனூரை அடுத்த ஒடுக்கூரில் உள்ள குளத்தில் கிராமத்து இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். தகவல் அறிந்த கீரனூர் காவல் உதவி ஆய்வாளர் திரு இளையராஜா அங்கு சென்று கொரோனாவால் இறந்தால் எந்த மதமாக இருந்தாலும் சம்பிரதாயங்களின்படி இறுதிச் சடங்கு கூட செய்ய முடியாத நிலை உள்ளதை குறிப்பிட்டு அறிவுரை கூறினார். நீ இங்க உன்னோட ஜாலிக்காக விளையாடுறதுனால உங்க வீட்டில் இருக்க வயசானவங்க, பெரியவங்களோ இல்லை உடம்பு முடியாதவங்களோ இல்லை உன்னோட தம்பியோ தங்கச்சியோ யாரோ சின்ன குழந்தைங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. இதை நான் எல்லாரும் மாதிரி அட்வைஸ்க்காக சொல்லலை, நான் இறந்ததுனால சொல்கிறேன். என் பொண்டாட்டி இறந்து இன்னையோட 19 நாள் ஆகுது. ஒரு உயிர் போனாதான் அதோட அருமை என்னன்னு தெரியும், இந்த நோயோட கொடுமை என்னங்கிறது அப்போதான் தெரியும். அருப்புக்கோட்டை அருகே உள்ள காரியாப்பட்டியில் ஊரடங்கை மீறி தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்த 200 பேருக்கு காவல்துறையினர் கொரோனா பரிசோதனை செய்ய வைத்தனர். சீர்காழியிலும் இதேபோல் இருசக்கர வாகன ஓட்டிகள் 200 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. அரக்கோணம் கோட்டத்தில் உள்ள 10 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் விதிகளை மீறியதாக 325 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விதிகளை மீறி சுற்றியவர்களின் 500 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடல் கடந்து வாழும் தமிழர்கள் தாங்கள் பிறந்த மண்ணுக்கு உதவும் வகையில் நிதி திரட்டினார்கள். பிரஞ்ச் ஃபார் காஸ் என்ற பெயரில் அவர்கள் வீடுகளிலேயே தயாரித்த உணவை விற்று நிதி திரட்டினார்கள். அதை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. டெக்சஸ்ல சைப்ரஸ், சுகர்லேண்ட், கேடி, பியர்லேண்ட் இங்க இருக்கிற தமிழ் நண்பர்கள் சிலர் சேர்ந்து பிரஞ்ச் ஃபார் காஸ் அப்படின்னு ஒரு ஃபண்ட்ரைசர் ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபண்ட்ரைசர் மூலமா வர பணம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி இந்தியாவுக்கு மெடிக்கல் சப்ளைஸ், வெண்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க.
கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நிவாரண நிதிக்கு உதவி செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி திரட்டியிருக்காங்க. இந்த பணம் எல்லாத்தையும் மீனாட்சி அம்மன் திருக்கோவில், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ரெட் கிராஸ் மூலமாகவும் ஒரு தொகையை தமிழக முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்காகவும் அனுப்புறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் திருக்கோவில் நிறைய ஆக்சிமீட்டர்ஸையும் எம்டி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து சன் தொலைக்காட்சிக்காக விஜய் ராஜா. மீண்டும் முக்கிய செய்திகள். சீனாவில் கொரோனாவுக்கு பிறகு முதல் முறையாக மனிதருக்கு பறவை காய்ச்சல் நோய் பரவி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா காலத்தில் மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை எதிர்த்து போராடுவது ஜனநாயக உரிமை என்று கூறியுள்ள சென்னை உயர் நீதிமன்றம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.